வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் எல்ஆர்வி அவர்கள் எழுதிய மலிவான மாப்பிள்ளை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சரளா தபாத்காரரை எதிர்பார்த்து வாயிற்புறத்திலேயே தவம் கிடந்தாள். நேரம்தான் போய்க் கொண்டிருந்தது. தபாத்காரர் வந்தபாடில்லை. அவளுடைய உயிர் தோழி மஞ்சுளாவிடமிருந்து நேற்று அவளுக்கு கடிதம் வந்தது. இத்துடன் அழைப்பிதழும் வருகிறது. மனமும் மனமும் இல்லாத இந்த திருமணத்தில் நீயாவது உடன் இருந்தால்தான் என் மனம் சிறிதாவது அமைதி காணும். உடல் நலமில்லை என்று சென்ற கடிதத்தில் எழுதியிருந்தாய். அதையே காரணமாக்கி இங்கு வராமல் தப்பி விடலாம் என நினைக்காதே. உன்னை கண்டால்தான் நான் மணவரையில் அமர்வேன். என்னிடம் அணுவும் வஞ்சம் இல்லை என்பது உனக்கு தெரியும். உன் அண்ணாவுக்கும் நீதான் என் நிலையை விளக்க வேண்டும் என்று எழுதியிருந்தாள். அந்த கடிதத்தை கண்டது முதல் சரளா துள்ளினாள். உடனே கிளம்ப வேண்டும் என்று. அவள் அண்ணா ராகவன் தன் மனவேதனையையும் மறந்து அவள் நிலை கண்டு கவலைப்பட்டான். படுத்த படுக்கையாக இருந்த பெண் ஜன்னி கண்டவள் போல் இப்படி குதிக்கிறாளே என்று. இந்நிலையில் இவளை தனியே அனுப்புவதும் சரியில்லை. தானும் துணையாக போவதென்பதும் நடவாத செயல். அவன் மனம் கலங்கினான். ஆம், எனக்கு நீ, உனக்கு நான். நம்முடைய புனிதமான காதலுக்கு சரளாவே சாட்சி என்று மஞ்சுளாவும் அவனும் பல முறை பேசியதெல்லாம் பகற்கனவாகி மஞ்சுளா வேறு ஒருவருக்கு கழுத்தை நீட்டுவதை காண அவன் சகிப்பானா? எப்படி மனம் வரும்? இது சரளாவுக்கு தெரியும். ஆயினும் ஆழ்ந்த நட்பு காரணமாக பிடிவாதம் பிடித்தாள். கட்டாயம் மஞ்சுளாவின் திருமணத்திற்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்று ராகவன் நெடுமூச்செறிந்தான். கண்ணும் காதும் அரை குறையாக பழுதான அத்தை கிழவியை தவிர வீட்டிலே யாரும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை எப்படி சமாளிப்பது என்பது ராகவனுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. கடிதம் தானே வந்திருக்கிறது, அழைப்பிதழும் வரட்டும், யோசிக்கலாம் என்று சொல்லி வைத்தான். அபலை சரளா மறுநாள் தபாலை எதிர்பார்த்து தவம் கிடந்தாள். தபால்காரர் வந்தார். ராகவனுக்குரிய 2 கடிதங்களை கொடுத்தார். ஆனால் அவள் எதிர்பார்த்தபடி மஞ்சுளாவின் திருமண அழைப்பிதழ் வரவில்லை. சரளா தபால்காரரிடம் சண்டை பிடித்தாள். அவர் சிரித்தார். சிறு குழந்தை மாதிரி பேசுகிறீர்களே அம்மா. வருகிற தபால்களை கொண்டு வந்து தருவதுதானே எங்கள் வேலை. இத்தனை காலமாக எத்தனையோ தபால்களை கொணர்ந்து தருகிற நான் திருமண அழைப்பு வந்தால் மட்டும் தராமல் இருப்பேனா? வரவில்லை, அதனால் தரவில்லை என்று கூறி மீண்டும் சிரித்து கொண்டே போய்விட்டார் அவர். சரளா ஆயாசத்துடன் உள்ளே வந்து படுக்கையில் வீழ்ந்தாள். நாளை மறுநாள் கல்யாணம். அண்ணாவை எப்படி சரிப்படுத்துவது என்று சிந்திக்கத் தொடங்கினாள். போகாமல் இருந்துவிட்டால் என்ன என்று ஒரு முறை கூட அவள் மனம் எண்ணவே இல்லை. ராகவனுக்கு 10 வயது, சரளா 5 வயது சிறுமி. அவர்கள் தாய் கண்மூடி விட்டாள். பசுபதி மறுமணத்தை நினைக்கவில்லை. சிறு பிராயத்திலேயே வாழ்வை இழந்து அவர்கள் வீட்டோடு வந்திருந்த அத்தை கிழவிதான் குழந்தைகளை வளர்த்து குடும்பத்தை கவனித்து வந்தாள். மிகவும் நல்லவள். பசுபதி பெயருக்கு மாறாக முன்கோபம் முதலிய குணக்குறைவு உடையவர். ராகவன் ஒரு முறை தேர்வில் தவறிவிட்டான். அவனை அடித்து புடைத்து படாத பாடுபடுத்தி வைத்தார். பிஞ்சு உள்ளம் வெம்பி மாய்ந்தது. ஒரு நாள் அவன் ஓடிப்போய்விட்டான். சரளா அண்ணாவை நினைத்து கண்ணீர் சிந்தினாள். அவசர புத்தியுடைய பசுபதி மகள் விஷயத்திலும் தீங்கையே செய்தார். ஆய்ந்தறிந்து பாராமல் அவள் திருமணத்தை நடத்தி முடித்தார். மாப்பிள்ளை பாஸ்கரன் அழகன், படித்தவன், கம்பெனி ஒன்றில் வேலை, சுற்றமோ சொத்தோ இல்லை. முழுசாக 1000 ரூபாய் வரதட்சணையாக பெற்ற அவன் திருமணத்திற்கு பின் எவர் கண்ணிலும் படவே இல்லை. கம்பெனியில் விசாரித்தும் தகவல் ஏதும் கிடைக்கவில்லை. பசுபதி மனம் உடைந்து போனார். அதுவே காரணமாக நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் வீழ்ந்தார். சில நாள்களிலேயே நைந்து போனார். பசுபதியின் இறுதி நேரம். சரளா கண்ணீர் சிந்தியபடி புழுவாய் துடித்து கொண்டு தகப்பனார் அருகில் இருந்தாள்.
அது சமயம் படபடவென்று தெருக்கதவை தட்டும் சத்தம் கேட்டு எழுந்து சென்று திறந்தாள். ராகவன். அண்ணா, வந்தாயே அண்ணா, விளக்கு அணைகிற நேரத்திலாவது வந்தாயே, அப்பாவை வந்து பார் அண்ணா. சரளா ஓவென்று அலறினாள். இருவரும் உள்ளே ஓடினார்கள். பசுபதி மகனை பார்த்தார். பேச முடியவில்லை. கண்ணீர் பெருக்கினார். சரளாவின் கையை எடுத்து ராகவன் கையில் வைத்து கண் மூடினார். மூடின கண் பிறகு திறக்கவே இல்லை. ராகவன் ஒரு உத்தியோகத்தை தேடிக்கொண்டான். தங்கையையும் படிக்க வைத்தான். பாஸ்கரனை பற்றி விசாரித்தான். ஆசாமியை பார்த்து பழகாதது அவன் முயற்சிக்கு பெருந்தடையாக இருந்தது. சரளாவின் தோழி மஞ்சுளா அடிக்கடி சரளாவின் வீட்டுக்கு வந்தாள். ராகவனுக்கும் அவளுக்கும் கண்ணியமான முறையிலே பழக்கம் ஏற்பட்டு வளர்ந்தது. ஒருவரை ஒருவர் மனதில் விரும்பினர். தாங்கள் ஒன்றுபட முடியும் என்றே நம்பினார்கள். ஆனால் விடுமுறையை முன்னிட்டு ஊருக்கு சென்ற மஞ்சுளாவுக்கு அவள் பெற்றோர் திருமணம் நிச்சயம் செய்தனர். அவர்கள் பணம் படைத்தவர்கள், வீண் பெருமையில் ஆசையுள்ளவர்கள். ஏழை ராகவனை பற்றி மஞ்சுளா எடுத்து கூறியதெல்லாம் விழலுக்கு இறைத்த நீராயின. சரளாவின் கணவன் அவளை கைவிட்டு ஓடிவிட்டான் என்ற செய்தி அவர்களுக்கு இளக்காரமாக இருந்தது. பரம்பரை கெட்டதாக இருக்கும். அந்த பெண்ணிடம் மன்னிக்க முடியாத பிழையை அவன் கண்டிருப்பான். அதனாலே தான் அவளை விட்டு அவன் ஓடிவிட்டான் என்றார்கள். மஞ்சுளா வாய் அடைத்து போனாள். ராகவன் நினைவை நெஞ்சை விட்டு நீக்க முடியாமல் தவித்தாள். கட்டாயம் கல்யாணத்திற்கு வர வேண்டும் என்று 2ஆம் கடிதம் எழுதினாள். அண்ணனின் வற்புறுத்தலுக்காக சரளா படிப்பில் ஈடுபட்டாளே தவிர அவள் மனம் கணவன் இல்லறம் என்றே எந்நேரமும் எண்ணிற்று. அந்த நினைவு அவள் உடலையும் பாதித்தது. நோய் என்று தனியாக சொல்வதற்கில்லாமல் நித்திய நோயாளியாக எந்நேரமும் படுக்கையிலேயே கிடந்தாள். தன் நிலையை மிகைப்படுத்தி எழுதி தோழியின் திருமணத்திற்கு போகாமல் இருந்து கொள்ள முயன்றாள். மஞ்சுளா அவளை விடுகிற வழியாயில்லை. நாம் தான் வாழ கொடுத்து வைக்காத பாவியாகிவிட்டோம். தோழியின் நல்வாழ்வையாவது கண் குளிர பார்த்து மகிழ்வோம் என எண்ணினாள். ஆனால் அண்ணனை எப்படி சரிப்படுத்துவது? அவள் பல எண்ணமிட்டாள். மாலையில் ராகவன் வந்தான். சரளா வீடுகை போடத் தொடங்கினாள். அவன் சிரித்தான். தாலி கட்டின கணவனால் கைவிடப்பட்ட உன் நிலையை விட காதலித்த கன்னியால் கைவிடப்பட்ட என் நிலை ஒன்றும் பெரிதில்லை. வருகிறேன். ஆனால் அந்த இடத்திலே உன்னை கொண்டு போய் விட்டுவிட்டு நான் எங்காவது தலைமறைவாய் போய்விடுவேன். திருமணத்தன்று இரவு ரயில் நிலையத்தில் காத்திருப்பேன். நீ வந்துவிட வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் பேசினான் ராகவன். திரும்ப திரும்ப மஞ்சுளா மேல் குறை கூறுகிறாயே அண்ணா, அவள் என்ன செய்வாள் பாவம் என்று தோழிக்கு பரிந்து பேசினாள் சரளா. அதெல்லாம் சும்மா என்று ராகவன் மேலும் வாதமிடத் தொடங்கினான். இம்மட்டும் வர சம்மதித்தானே என்று சரளா வாயை மூடிக்கொண்டாள். சரளாவும் ராகவனும் ரயில் நிலையத்தில் இருந்து திருமண இல்லத்தை நோக்கி வண்டியில் போய்க் கொண்டிருந்தார்கள். வழியில் ஆலயம், அங்கே கொட்டு மேளம், ஊர்வல புறப்பாடு. காரில் மணமகன் மட்டுமே இருந்தான். அதனால் மாப்பிள்ளை அழைப்பு என்று தெரிந்தது. உன் தோழியை மணக்கப் போகிற புண்ணியசாலி என்றான் ராகவன். சரளா கவனித்தாள். ஊன்றி கவனித்தாள். அவள் முகம் மாறிற்று. அண்ணா என்று கூவினாள். வண்டியில் இருந்து குதித்தாள். வெறி பிடித்தவள் போல் ஓடினாள். கும்பலில் புகுந்து சென்றாள். எல்லோரும் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். ராகவனும் அவளை பின்தொடர்ந்தான். ஊர்வலக்காரை அணுகிய சரளா மாப்பிள்ளை கோலத்தில் இருந்தவரை கூர்ந்து நோக்கினாள். நீங்கள் என்றாள். மேலே பேச்சு வரவில்லை. தலை கிர் என்று சுழன்றது. நிலை தடுமாறி தடால் என்று விழுந்தாள். ராகவன் சட்டென்று அவளை தாங்கி பிடித்து கொண்டான். ஆ சரளா என்று கூவியபடி காரில் இருந்த மணமகன் எழுந்தான். அவ்வளவுதான். சூழ இருந்தவர்கள் பல பேசத் தொடங்கினார்கள். நிலைமை சூறாவளியாக மாறிவிட்டது. சரளா நினைவை இழந்து விடவில்லை. ராகவன் அவள் காதருகில், இவர்தான் உன் கணவர் பாஸ்கரனா சரளா என்று கேட்டான். அவள் ஆம் என்று தலையசைத்தாள். அருகே இருந்த சிலர் இதை அறிந்தார்கள். உடனே சரமாரியாக சொல் மாறி பொழியத் தொடங்கினார்கள். சிலர் பிடி உதை என்றெல்லாம் கூவினார்கள்.
ஒருவர் பாஸ்கரனின் சட்டையை பிடித்து இழுத்து உலுக்கவே தொடங்கிவிட்டார். ராகவன் சட்டென்று குறுக்கிட்டு அவர்கள் செயலை தடுத்தான். பாஸ்கரனை கண்டால் ஒரே குத்தில் அவன் உயிரை போக்கிவிட வேண்டும் என்று ஆத்திரத்தால் சொல்லிக் கொண்டிருந்த ராகவனே இப்போது அவனுக்கு பரிந்து கொண்டான். மஞ்சுளாவின் தந்தை எரிமலையாய் மாறினார். பாஸ்கரனை வாயில் வந்தபடி திட்டினார். கோயில் வாயில் அல்லோகல்லோலப்பட்டது. இதற்குள் வம்பில் ருசியுள்ள யாரோ அருகே இருந்த போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கொடுத்து விட்டனர். போலீசார் வந்தனர். அந்நிலை அவமானம் பயங்கரம் என்று சிலர் நினைத்தாலும் அதன் பிறகுதான் அங்கே அமைதி பிறந்தது. பாஸ்கரன் நிதானமாக சொன்னான். சிறு வயது முதலே திடீர் பணக்காரனாகி வள வாழ்வு வாழ வேண்டும் என்று எனக்கு ஆசை. அதற்கு ஒரே வழி குதிரை பந்தயம்தான் என்று துணிந்தேன். அதிலே பணத்தை பறிகொடுத்து கொண்டே வந்தேன். சரளாவின் தகப்பனார் தந்த 1000 ரூபாயுடன் மைதானத்திற்கு ஓடினேன். முழு பணத்தையும் இழந்தேன். துயரமும் அவமானமும் பிடர் பிடித்து உந்தின. தலைமறைவாக எங்கெங்கோ போனேன். மூட்டை சுமப்பது முதலிய கூலி வேலை செய்து வயிற்றை கழுவினேன். பல காலத்திற்கு பின் நம்பிக்கை வைத்த குதிரை பந்தயமே கை கொடுத்தது. ஏராளமான பணம் கிடைத்தது. இனி இந்த தீய வழியில் ஈடுபடுவதில்லை என்று சத்தியம் செய்தேன். சரளாவை தேடி சென்றேன். அந்த வீட்டில் வேறு யாரோ இருந்தார்கள். அங்கும் மற்றும் பல இடங்களில் விசாரித்தேன். சரளா, அவள் தந்தை இருவருமே நில உலகிலிருந்து மறைந்து விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தது. மனம் உடைந்து போனேன். சில காலத்திற்கு பின் சிறிதாக ஒரு வியாபாரத்தை தொடங்கினேன். அது பெரிதாக வளர்ந்து பொங்கி பொழிந்தது. மனம் புரிந்து கொள்ளும்படி வற்புறுத்தி கொண்டே இருந்த என் நண்பர் நாகராஜன் முடிவில் இந்த ஏற்பாட்டை செய்தார். தோ இருக்கிறார் நாகராஜன். நான் லேசில் இணைந்தேனா என்று இவரையே கேளுங்கள். என் நிலை முழுவதையும் சொல்லிவிட்டேன். என் மேல் தவறிருந்தால் எந்த தண்டனைக்கும் இணங்குகின்றேன். நாகராஜன் தமக்கு தெரிந்த விவரங்களை கூறினார். இதற்குள் அங்கே நடக்கும் செய்தி முழுவதும் எட்டவே மஞ்சுளா இருப்பு கொள்ளாமல் கிளம்பி வந்து சேர்ந்தாள். அவளுக்கு இப்போது 2 மடங்கு மகிழ்ச்சி. பாஸ்கரன் குற்றமற்றவன் என்று எல்லோரும் எண்ணினர். இந்த உண்மை நாளை வெளிப்பட்டால் என்ன ஆகும் என்றார் ஒருவர். சரளா சட்டென்று நானும் மஞ்சுளாவும் இணைந்தே போவோம் என்று கூறி அருகே இருந்த மஞ்சுளாவை நோக்கி, ஏன் மஞ்சு, அப்படித்தானே என்று வினவினாள். பின்னர் அவள் தந்தையை நோக்கி, உண்மை அன்பை கத்தரிக்க முயன்றால் இப்படித்தான் ஏதாவது எக்கச்சக்கமாக நடந்துவிடுகிறது. தோ என் அண்ணாவை பாருங்கள், எந்த வகையில் குறைவு என்று படபடத்தாள். ஆண்டவன் திருவுள்ளமே அதுதான் என்பதுதான் தெளிவாகிவிட்டதே. ராகவா, நீதான் என் குழந்தை மஞ்சுளாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் மஞ்சுளாவின் தகப்பனார். கரும்பு தின்ன கூலியா என்றது ராகவன் உள்ளம். மேளம் ஒலிக்கட்டும் என்றார் ஒரு பெரியவர். சூழ்நிலை மாறியது. ராகவன் மாப்பிள்ளை அழைப்புக்கு தயாரானான். ஊர்வலம் புறப்பட்டது. மஞ்சுளா மகிழ்ச்சியால் திணறினாள். ஐய, கொஞ்சம் கூட பிகு செய்து கொள்ள தெரியவில்லையே அண்ணா, மலிவான மாப்பிள்ளை ஆகிவிட்டாயே என்று கிண்டல் செய்தாள் சரளா. எல்லோரும் கொல் என்று சிரித்தார்கள். மஞ்சுளாவின் திருமணம் சரளாவின் வாழ்விலும் நறுமணத்தை உண்டு பண்ணியதை எண்ணி எண்ணி எல்லோருமே அகமகிழ்ந்தார்கள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.